ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறமா எப்படி வெயிட்டை குறைப்பது. எனக்கு சி செக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, ப்ரெக்னன்சியில் ஓவர் வெயிட் போட்டேன், என்னாலாம் குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்லேயே இருப்பீங்க. அதான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் நான் ஒல்லியாகி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்கான மோட்டிவேஷனலாக தான் இருக்கும் இந்த வீடியோஸ். நம்ம ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சந்தோஷம் தானே இருப்பாங்க. நம்ம அம்மா வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு குழந்தை 2 குழந்தைங்களோட அம்மானா வந்து கொஞ்சம் குண்டா கண்ணெல்லாம் பூசின மாதிரி இருந்தால் தான் அவங்க அம்மா அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்மளே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜை வந்து உடைக்கிறதுக்கான மோட்டிவேஷனலாக தாங்க இருக்கும் இந்த வீடியோஸ். இது வந்து நான் எப்படி வந்து வெயிட்டை குறைச்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எப்படி வெயிட் குண்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா எப்படி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி வந்து எங்கள் ஃபஸ்ட்டு சன் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வெயிட்டை குறைக்கவே வந்து ட்ரை பண்ணேன். அது எப்படி எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்தது, எப்படியெல்லாம் பண்ணி நான் வெயிட்டை குறைச்சேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக தான் இருப்பேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம், எப்படி உடம்பு குறைக்கிறது அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். ஆனால் அது வந்து எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நல்லா சாப்பிடுவேன். நான் ஒரு நல்ல ஃபுட்டி. என்ன கிடைச்சாலும் நல்லா வச்சு வெளுத்து வாங்குவேன். நல்லா சாப்பாடுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நிறைய சாப்பிட்டு ஓவர் வெயிட்டாக தான் இருந்தேன். மேரேஜ் அப்போவுமே ஓவர் வெயிட்டாக தான் இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் வந்து கன்சீவ் ஆகும்போதும் வந்துட்டு ஒரு என்ன வெயிட் இருந்தேன்னு தான் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து வெயிட்டை பற்றிங்கிற ஒரு நாலேஜே இல்லை. எனக்கு வெயிட்டை குறைக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் வந்துட்டு ஓவர் வெயிட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போதே ஒரு 56, 57 அந்த மாதிரி ஒரு 60 இருந்தேன். 60, 61 இப்படி இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக டெலிவரி டைம்லலாம் 75 அந்த மாதிரிலாம் வந்துட்டேன். இது அந்த மாதிரிலாம் ஓவர் வெயிட்டாக போய் நான் நினச்சேன் செஞ்சுரி அடிச்சிருவோம் போல், 100 அடிச்சிருவோம் போல் அப்படின்னு நினச்சேன். அதோட என்னதுன்னா, என்னோடய செகண்ட் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு 88 வந்துட்டேன். அந்த அளவுக்குலாம் வெயிட் போட்டிருக்கேன் நான். 88 அந்த மாதிரி. இந்த இப்போ போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு இது எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே போட பத்தலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு பெருசாக எடுத்து நான் போட ஆரம்பித்தேன். சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் பிச்சு அந்த மாதிரி இது வேறு ஜாக்கெட்லாம் வந்து பெருசாக அடித்து அந்த மாதிரி ஒரு சாரியை ட்ரெஸ்ஸே வந்து வியர் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் வெயிட்டாக இருந்தேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எப்படி எனக்கு வந்து தம்பி பெரியவன் பிறந்திருக்கும் போதெல்லாம் நம்ம ஓவர் வெயிட் அடுத்து வந்துட்டு தம்பி பிறந்ததுக்கப்புறமே பெரியவன் பிறந்ததுக்கப்புறமே நம்ம வெயிட்டு குறைக்கணுங்கிற நாலேஜே இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வருஷம் இருந்திருப்பேன். அவன் ப்ரெக்னன்சி டைம்லலாம் ஓவர் வெயிட்டு அந்த மாதிரி பாலெல்லாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். எனக்கு வந்து நிறைய தாய்ப்பால் வந்து நிறையவே இருக்கும். நல்லாவே கொடுப்பேன். அவன் பால் கொடுக்குறதுக்காகவே நல்லா சாப்பிடணும் நிறையவே சாப்பிடுவேன். பால், பிஸ்கட்டு, ரஸ்க்கு அந்த மாதிரி நிறைய அடித்து கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டை விட அங்கே போய் இன்னும் 6 கிலோ கூடினேன். அப்போ வந்துட்டு அவன் வந்து 2 வயசு ஆயிடுச்சு. 2 வயசுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கோம். ஆனால் பால்வாடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே ஒரு வெயிட் மிஷின் இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் என்ன மாதிரியே பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைகளை விட்டுட்டு அவங்களும் வீட்டில் இருக்கனால அந்த வெயிட்டெல்லாம் சும்மா செக் பண்ணிவிட்டு அங்கே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வெயிட் மிஷினில் நிற்கிறனாலே வந்து ரொம்ப கூச்சப்படும். ஐயோ நம்ம வெயிட்டை பார்த்து இவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினச்சிவாங்களோ அப்படின்ட்டு. அதனால் யாரும் இல்லாத நேரம் பார்த்து தான் நான் வந்து அந்த மிஷின் மேலே ஏறி நின்று வெயிட் செக் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது வந்து 69 கிலோ இருந்தேன். எல்லாரையும் பார்த்தா வெயிட் கம்மியாக இருந்தாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே பாரு அம்மா வந்து என் பையன் வந்து ஒல்லியாக இருப்பானா, அப்போ வந்து இப்போ பாரு அவன் மயனுக்கு கொடுக்குறதெல்லாம் இவளே தின்றுவா போல், அதனால் அவன் வந்து எப்படி இருக்கான், இவ எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஆச்சா என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு.
ஃபீல் பண்ணுவேன். அதோட நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவேன், நல்லா வெயிட் போடுவேன். அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நேரத்தில் வந்துட்டு இல்லை, நம்ம வந்து ஓவர் வெயிட் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இது எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு என் மைண்ட் 1.5 வயசு இருக்கும்போதெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாவும் இடையிலலாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஓவராக சாப்பிட்ற, உனக்கு பால் வேறு நிறைய தம்பிக்கு இருக்குது, உனக்கு வந்து பால் மறக்கடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஊசி போடணும், நிறைய பால் சுரக்கிறதுனால ஊசி போட்டு தான் நிப்பாட்டுவாங்க, இல்லை வந்துட்டு இந்த இது என்னென்னத்தையோ கட்டணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணாதான் உனக்கு, இல்லைன்னா நீ வாயை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், ஐயோ நம்ம இப்படி சாப்பிட்றோம், நம்ம சாப்பாட்டெல்லாம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நம்ம எப்படி பாலெல்லாம் நிப்பாட்ட போகிறோம், அம்மா வேறு இப்படி சொல்கிறாங்களே அப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்போது ஒரு சமயத்தில் இப்படியெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்குள்ளே தம்பியை விளையாட வச்சுக்கிட்டு வீட்டில் தான் இருப்பேன். அப்போ இப்படிலாம் சொல்கிறாங்களே எல்லாரும், இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஏன் வெயிட்டை குறைக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசித்து, நான் வந்து வெயிட் எப்படி குறைக்கிறது, என்ன சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறது, ஃபஸ்ட்டு நான் தேடினது என்னதுன்னா, என்ன சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதையும் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி வாங்கிட்டு வர வைக்கிறது, யார்கிட்ட சொல்லி விடுறது, அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, நம்ம வேறு தம்பிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஏதாவது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு, வேறு சிம்பிளாக ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு நான் சர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்சது தான் வந்துட்டு ஒரு இது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காக என்ன, நிறைய வீடியோஸில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கே வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு தேட, அதான் என்னோடய ஸ்டார்டிங் ஜேர்னி. என்னோடய வெயிட் லாஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணதுன்னா அதுதான். ஃபஸ்ட்டு நான் தேட ஆரம்பித்தேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால் என்ன அப்படின்னு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி பண்ணும், அது எப்படி நம்ம உடம்புல ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிச்சு. ஆனால் வந்து அது என்னென்ன சாப்பிட்டு உடம்பு குறைக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு, சரி சாப்பிடாம இருந்தால் தான் வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். எப்படி வீட்டிலேயே சமைப்பாங்க, தம்பிக்கு செய்கிறது ஃபுட்டே நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் ஒரு 7 o'clock சாப்பிட்றேன்னா நான் வந்து 1 o'clock நைட்டுக்கு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பாடு முடிச்சுக்கிறது. இட்லியோ தோசையோ என்ன இருக்க கூட்டோ என்ன ஒரு காய் பொரிச்சாலும் அதில் உள்ள காய் சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தேன். அப்போ இடையில வந்து வெயிட் பார்க்குறதுனா என் பையனை கொண்டு போய் வெளியில போய் பார்ப்பேன், வெயிட்டு செக் பண்ணிக்கிறேன். அப்பா நம்ம 1 கிலோ குறைச்சிட்டோம், 2 கிலோ குறைச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் கூடுதலாக வந்து இது அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு. எப்படிடா வாக்கிங் பண்ணுறது, எப்படிடா எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்போலாம் என்னடா அப்படின்னு எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு. வாக்கிங்னா என்ன ஃபஸ்ட்டு வாக்கிங்னா வெளியில் நடக்கிறது, நமக்கு வெளியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு வில்லேஜ், இதில் நடந்தால் நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே, எப்படி நம்ம அதை வாக்கிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் வந்து தம்பியை தூங்க வைக்கிறேன். என் தம்பியை தொட்டியில் போட்டு தூங்கும்போது வீட்டுக்குள்ளேயே, எங்கள் வீடு கொஞ்சம் சின்ன வீடாக தான் இருக்கும், அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு நடப்பேன். நடந்து அதுக்கப்புறம் இத்தனை ஸ்டெப் வாக்கிங் நடந்தால் வந்துட்டு இவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எப்படிடா அந்த கலோரியை கவுண்ட் பண்ணுறது, அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கையில் ஒரு ஆப் இருந்துச்சு, ஸ்டெப் கவுண்டர்னு சொல்லிட்டு. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டுக்கு வந்து நம்ம பையனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவன் தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கும். அந்த டைமில் வந்து பக்கத்தில் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கும் அந்த ஒரு ரோடு இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் இருட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இப்படி நடந்தால் இத்தனை ஸ்டெப் வருதுன்னு கொஞ்சம் ஜாலியாக, அது வந்து ஒரு வாக்கிங் போகிறோங்கிற ஒரு இதே இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் தள்ளுவாங்க தள்ளுவண்டியில், அதெல்லாம் தண்ணினா தள்ளினா இன்னும் கொஞ்சம் கலோரி பர்ன் ஆகும். கொஞ்சம் இடத்துல எங்களுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்கிறதுக்குலாம் வந்து தள்ளுவண்டி தான் தள்ளுவோம். அந்த மாதிரி தள்ளு வண்டியில் போனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, கூட கொஞ்சம் நேரம் நடக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நடப்பேன். அதுக்கப்புறம் சும்மா தம்பியை சாயந்தர நேரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படியே அங்கனக்குள்ளே கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து நடக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு என்னோடய வாக்கிங்கே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது வந்து எப்படி என்னங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது எனக்கு, அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் போனேன். போயிட்டு ஒரு 57 வந்துட்டேன். 67
57லேருந்து 57 வெயிட் குறைச்சி வந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாகவே குறையல. ஏன்டா நமக்கு 57க்கு மேலே குறையல அப்படின்னு பார்த்தா வெயிட் வந்து அவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் மாற்று வெயிட்டு, அது எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் வெயிட் குறைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுதான் ஃபேட் லாஸ், அதாவது உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கெலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் இனிமேல் ஃபேட்டை குறைக்க முடியும் அப்படிலாம் சொல்லி நிறைய சர்ச் பண்ணி, அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து ஹாப்பி வாழும்ல சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டரோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்த்தேன். எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்துச்சு. பரவாயில்ல, இவங்க இந்த அளவுக்குலாம் செவரெல்லாம் எகிறி குதிச்சு போயிட்டு பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்துட்டு நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2ல் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து என்னோடய வெயிட் லாஸை பற்றி ஒரு நாலேஜ் எல்லாம் கிடச்சிச்சு, எந்த மாதிரி ஆப் எல்லாம் யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி எந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், என்னுடைய ஃபுல் வெயிட் எப்படி 54க்கு வந்தேன் வெயிட்டு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலராக இப்போ மறுபடியும் வெயிட் போட்டிருக்கோம்ல, அந்த வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஒரு லைக் பட்டனை தட்டிக்கிங்க. பாய்.